கன்னியாகுமரியில் வாலிபருடன் ஓட்டம் பிடித்த என்ஜினியரிங் மாணவி. கன்னியாகுமரி அருகே உள்ள வடக்கு குண்டல் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா ஆனந்த். இவரது மகள் ஆஷிகா, வயது 21. இவர் வெள்ளிச்சந்தை பகுதியில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சம்பவத்தன்று பெற்றோர் வேலைக்கு சென்று விட்ட நிலையில் ஆஷிகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். பின்னர் வேலை முடிந்து பெற்றோர் மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டில் இருந்த தங்களது மகள் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே அவர்கள் அக்கம் பக்கத்திலும் உறவினர் வீடுகளிலும் தேடிப் பார்த்தனர். ஆனால் மகளை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பின்னர் இது குறித்து ராஜா ஆனந்த் கன்னியாகுமரி போலீசில் புகார் அளித்தார். அதில் தனது மகளுக்கும் கன்னியாகுமரி மாதவபுரத்தை சேர்ந்த ஞானமுத்து என்பவருக்கும் இடையே பழக்கம் உள்ளதாகவும், ஒருவேளை அவருடன் ஆஷிகா சென்றிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அப்போது ஞானமுத்துவின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது அவரது மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதுகுறித்து கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆஷிகாவையும் ஞானமுத்துவையும் தேடி வருகின்றனர்.